புதிய கிராமத்தில் டின்டு தனது வாழ்க்கையை தொடங்கியது. தன்னிடம் இருந்த சிறிய தொகையை கொண்டு தன்னுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்தது. ஆனால் அந்த தொகையை வைத்து மட்டுமே அதனால் வாழ்நாள் முழுவதும் சமாளிக்க முடியாது. அதனால் தனக்கான தொழிலை தேர்வு செய்ய யாரிடமாவது யோசனை கேட்கலாம் என்று முடிவு செய்தது. நம்ம இந்த ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம என்ன தொழில் செய்யறது? நம்மகிட்ட தொழில் இருந்தாதானே நம்ம ஏதாவது செஞ்சு நமக்கான வருமானத்தை பெருக்க முடியும். நம்ம போய் புறா அன்னைக்கிட்ட கேட்போம் என்ன செய்யலாம். அவர்தான் நமக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுவார். அவர்கிட்டயே கேட்போம். அண்ணே, நான் தான் சிண்டு. நான் இந்த ஊர்ல ஏதாவது தொழில் செய்யலாம்னு நினைக்கிறேன். நான் என்ன செய்யலாம்னு ஒரு வழி சொல்லுங்கண்ணே. ரொம்ப நல்லதுமா. நம்ம கிட்ட எப்பவுமே ஒரு தொழில் இருக்கணும். ஊருக்கு போறேன், அதனால என்னால இப்ப எந்த முடிவும் சொல்ல முடியல. நீ போய் நம்ம ஊர் தலைவரான காக்காவை பாரு. அவங்க உனக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லுவாங்க. யாரும்மா நீ? உன் பேர் என்ன? நீன்னா இந்த ஊருக்கு புதுசா வந்த குருவியா? உன்னைய நான் இதுவரை பார்த்ததே இல்லை. ஆமாங்க, என் பேரு தான் சிண்டு. நான் இந்த ஊருக்கு புதுசா குடி வந்திருக்கேன். எனக்கு இந்த ஊர்ல ஏதாவது தொழில் தொடங்கணும்னு ஆசை. ஆனா என்ன செய்யணும்னு தெரியல. தொழிலா? உனக்கு என்னம்மா தொழில் தெரியும்? உனக்கு என்ன தொழில் தெரியுமோ அதை வச்சு நம்ம தொழில் தொடங்கணும்னா நமக்கு ஈஸியா இருக்கும். சொல்லு, உனக்கு என்ன தொழில் தெரியும்னு. நான் பெருசா படிக்காதவங்க, அதனால எனக்கு சமையல் மட்டும்தான் தெரியும். அதை வச்சுதான் ஏதாவது ஒரு தொழில் செய்யலான்னு. அதை வச்சுதான் ஏதாவது தொழில் செய்யணும். அதுவும் சரிதான், நல்ல முடிவுதாம்மா. பேசாம நீ ஒரு ஹோட்டலே வச்சிரு. அதுவே நல்ல முடிவுதான். ஏன்னா நம்ம கிராமத்துல நல்ல உணவே கிடைக்க மாட்டேங்குது. நீ ஒரு நல்ல ஹோட்டல் வச்சீங்கன்னா உனக்கு வியாபாரமா இருக்கும், மக்களுக்கும் ஒரு நல்ல உணவகம் கிடைக்கும். காகத்திடமிருந்து விடை பெற்று குருவியானது தன்னோட கூட்ட நோக்கி சந்தோஷமா பறந்துகிட்டு இருந்தது. நாளைய நாள் நமக்கான நாள் என்று குருவி தன்னம்பிக்கையுடன் புறப்பட்டு சென்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.